பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் நிற்கும் இருபுறம் எட்டு திசைகளும் தொட்டு தகர்த்திட கேட்கும் நம் முரசு கோடிக்கரங்களும் நீரை விட்டன கொள்கை விதைகளும் வேரை விட்டன நாளை தாய்க்குலம் நம்மை வாழ்த்திட பூக்கும் நல்லரசு குற்றம் செய்தவன் கொற்றவனாயினும் கோட்டை கொத்தளம் கொண்டவனாயினும் தர்மம் கெட்டது தட்டி கேட்பது எந்த வாழ்க்கை நெறி நோட்டை கொடுத்திங்கு ஓட்டை கேட்பவர் கேட்டை விளைத்திங்கு நாட்டை கெடுப்பவர் மூட்டை முடிச்சுடன் ஓட்டம் எடுத்திட செய்வான் விருதகிரி நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா நமக்கு நமக்கு நம டம் 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 வாக்குகள் கேட்டு வாங்கும் போது நாக்கில் 100 பொய் வைப்பார் மக்கள் வாக்கை வாங்கிக் கொண்டு மக்கள் காதில் பூ வைப்பார் காலம் மாறும் காட்சிகள் மாறும் கேள்வி கேட்டால்தான் கரைகள் போகும் துணி வெளுப்பாகும் துவைத்து போட்டால்தான் எது நடந்தாலும் நமக்கெனவென்று ஒதுங்கிடலாமா தோழா தோழா வறியவர் துன்பம் வலியவர் பார்த்து இருப்பது கூடாது பிறர்க்கென கொஞ்சம் இலகிடும் நெஞ்சம் படைத்திட வேண்டும் தோழா தோழா பொதுநல தொண்டு புரிந்தவர் கொண்டு புகழ்மிகு வரலாறு நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா நமக்கு நமக்கு நம டம் டம் தோரா நமக்கு நமக்கு நம டம் 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 எல்லாருக்கும் எல்லாம் வாய்க்கும் நாளில் எந்த எண்ணம் ஈடேறும் இல்லாமல் போனால் மேலும் மேலும் எந்த கண்கள் சூடேறும் என்னை தொடர்ந்து வருகின்ற பேரை 30 கிராம கழகத்தின் சவுதி பிரிவு சார்பாக வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அவைத் தலைவர் கணேசமூர்த்தி, பொதுச் செயலாளர் இப்ராஹிம் ஷேக், பொருளாளர் சிவகுமார், பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, துணைச் செயலாளர் முருகன், துணைச் செயலாளர் முருகன், துணைச் செயலாளர் கிருஷ்ணன், துணை பொருளாளர் முருகேசன், துணை பொருளாளர் துணை செயலாளர் ரஹ்மத்துல்லா, அனைவருக்கும்
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சவுதி அரேபியா ரியாத் பிரிவு சார்பாக வந்திருக்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு தலைவர் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பொதுச் செயலாளர் அண்ணன் இப்ராஹிம் அண்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பொறுப்பாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். துணைச் செயலாளர் டி முருகன் அண்ணன் அவர்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். துணைச் செயலாளர் ஜே முருகன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். துணைச் செயலாளர் கோமத்ரா அவர்களையும் துணைச் செயலாளர் கிருஷ்ணன், துணை பொருளாளர் முருகேசன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். அன்பு தலைவன் புரட்சி கலைஞர் தேர்தலுக்காவின் எதிர்கால முதல்வர் அன்பு அண்ணன், அனைத்து தமிழர்களின் தலைவன் எங்கள் அண்ணன் கேப்டன் அவர்களின் சவுதி அரேபியா தேர்தலுக்காவின் கிளை சார்பாக அன்புடன் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி வரவேற்றுக் கொள்கிறேன். அனைவரும் ஒன்று சேர்வோம், வெற்றி பெறுவோம். வணக்கம். வந்திருக்க நன்றி நன்றி நன்றி. துணைச் செயலாளர் கிருஷ்ணன் சவுதி அரேபியா தேதிமுக திராவிட கழகத்தின் துணைச் செயலாளர் அன்பு அண்ணன் கவுமத்ரா அவர்களை அன்புடன் வரவேற்க அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் உயிரின் மேலான கழக உடன்பிறப்புகளே, இங்கு குடியிருக்கும் அன்பு தொண்டர்களே, உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தலைவனை பற்றி ஒரு சிறிய உரையை உங்களுக்கு உரைக்கிருக்கின்றேன். மதுரை நகரில் 4வது பிறந்த சொட்ட தங்கமே, கருப்பு என்று கலங்காமல் கரைத்துளைக்கு வந்தீர். இத்தனை நடிகருக்கு மத்தியில் 150க்கும் மேல் நடித்து 100க்கும் மேற்பட்ட படங்களை வெற்றி படங்களாக கொடுத்தீர்கள். பல லட்ச தொண்டர்கள் மனதை கொள்ளை கொண்ட காவிய தலைவனை தள்ளிக் கொடுப்பதில் உனக்கு ஈடு இல்லை தன்னவனே. அனைத்து கண்ணர்களையும் ஒன்று திரட்டிக் கொண்டு கலை நிகழ்ச்சி செய்து நடிகர் சங்க கடனை ஆழ்த்திய 2 முறை நடிகர் சங்க தலைவனாய் பொறுப்பேற்று அதில் உள்ள ஊழலையும் முடித்தீர்கள். ரசிகர் மன்றங்களாக இருந்ததை அரசியல் மன்றங்களாக மாற்றி அனைத்து தொண்டர் மன்றங்களையும் கொள்ளையடித்து கட்சிக்கு மத்தியில் 10ஓடு 11 இல்லாமல் 10ஆம் ஆண்டு விழாவும் நடத்தி வெற்றி கண்டு எதிர்கட்சி தலைவர் என்ற பதவியை தக்க வைத்து தமிழகத்தில் பாதி முதல்வர் அண்ணாவாகவும் மீதி முதல்வர் நீங்களாகவும் செயல்பட்டு தமிழகத்தை தூக்கி நிறுத்திய ஒரே தலைவர் என் தலைவர் கேட்டது மட்டுமே. உண்மை தானியான உண்மை வாழ்த்த வயதில் இருந்தாலும் வாழ்த்தியாகவே வேண்டும் என வாழ்த்தி என்னென்னும் கேட்கும் வழியில் சிந்திப்பீர், செயல்படுவீர். 2016 நம்ம தலைவனை கண்டிப்பாக ஆட்சியில் அமர்ந்தோம் என்று உறுதிமொழி எடுத்து இன்று இனிய நன்னாளில் தலைமையகத்தில் மிகவும் சிறப்பான பக்கத்து விழா பிரமாண்டமாக கொண்டாடியுள்ளார்கள். பிரமாண்ட அனைத்து கட்சியும் இதுவரை எந்த கட்சியும் இப்படி செயல்படாத செயல்படி 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த பக்கத்து பிறநாளை கொண்டாடி இருக்கிறார்கள். இதற்கு வேறு எந்த ஒரு தலைவருக்கும் தகுதியில்லை என்று நான் சொல்கிறேன். இதே போன்று ஒவ்வொரு இந்து பண்டிகையும் ஒவ்வொரு கிறிஸ்துவ பண்டிகையும் நம்ம தலைவர் பாகுபாடின்றி சாதி மதம் வேறுமின்றி நல்லபடியாக ஒவ்வொரு பெருநாளையும் ஒரு சிறப்பாக கொண்டு வளர்த்து கொண்டு வருகிறார். என்றென்றும் அவருக்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய பணியை மேலும் சிறக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். உங்களுக்கு வணக்கம். பொறுப்பாளர் சவுதி அரேபியா பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி
பழகிருக்கு. இது தலைவர் போலதான் எங்களுக்கும். அவருக்கு அரசியலுக்கு புதுசும் அவர் தான், எங்களுக்கு அரசியலே எங்கள் தலைவர் தான். அது மாதிரி இருக்கிற அத்தனை நண்பர்கள் நீங்களும் ஒரு வகை அரசியல்வாதி நினைப்போம். உங்களை பார்க்குற போல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வருமானது அவ்வளோ கவலையா இருந்தது. இன்னைக்கு சிறப்பாக நல்லபடியாக வந்துருக்கு. நான் எதிர்பார்த்த கூட்டம் வரல. இனி போக போக இனி நல்ல கூட்டங்கள் அமையும் என்று நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக அமையும். தொடர்ந்து வருவதற்கு நம்ம கணேஷ் அவைத்தலைவர் அவர்கள் பேசுவார்கள். இன்றைக்கு விருதுநகர் இருக்கும் மாச தலைவர் கேப்டன் அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கேப்டன் அவர்கள் மனமாற ஆசீர்வதிக்க வேண்டும். இப்போது எனக்கு இது ஃபர்ஸ்ட் மேடை பேசுவதில்லை. இருந்தாலும் இங்கே வருகிறதற்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது தலைவர் செயலாளர் இப்ராஹிம் சேட் அவர்கள் இதை அற்புதமாக அமைத்து கொடுத்திருக்கிறார். செயலாளர் துணைச் செயலாளர் முருகன் அவர்களும் அற்புதமாக அமைத்து கொடுத்திருக்கிறார். இது போன்ற மற்ற தலைவர்கள் மற்ற செயலாளர்களும் நல்ல முறையில் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இனிவரும் அடுத்த ஒரு கூட்டம் வச்சிருக்கலாம். பிப்ரவரி 2க்கு குடியேற்ற நாள் இதை விட சிறப்பாக நடந்திருக்கலாம். உங்கள் அனைத்து நண்பர்களும் இந்த நண்பர்கள் கூட்டம் பத்தாது. நல்லபடியாக நிறைய ஆட்களை சேகரித்து கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கூட்டத்துக்கு வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க, ரொம்ப தயங்குறாங்க, என்ன யோசிக்காங்க. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது முதல் முறை எங்களுக்கு வழங்கும் முதல் முறையாக வந்து துபாய் குவைத்திலாம் நமக்கு முன்னாலே சவுதி அரேபியா பிரிவு சொல்லி குறுகிய காலம் ஒரு வருஷம் இடையில தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த மொழியும் அவர்கள் வந்தாங்க. நம்ம ஏன் இப்படி அமைப்பாக செயல்படக்கூடாதுன்னு சொன்னார். நான் ரொம்ப காலமாகவே இந்த மாதிரி ஆட்களை நான் எதிர்பார்க்கிறேன். சொன்னேன், டக்குனு ஒரு 10 பேர் போட்டு வந்தார். முதல் பிறந்தாங்க, முந்தின பிறந்தாங்க, போன வருடம் வந்துட்டு நாங்கள் இருக்கிற ரூம்லேயே வந்து 10-20 பேர் போய் தலைவரோட பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடணும். எல்லாருக்கும் தெரியும். இப்போ முதல் முறையாக வந்துட்டு நாங்கள் வந்து உறுப்பினர்களை வந்து சேரணும், அதிகமாக சேர்க்கணும்னு சொல்லிட்டு தலைமையிலிருந்து வந்து எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ நமக்கு மேலான பணி வந்து இந்த உறுப்பினர்கள் சேர்க்கிறது தான். நம்ம எவ்வளோ தூரம் உறுப்பினர்கள் சேர்க்கிறோமோ அது அவ்வளோ தூரம் நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்னும் வருமான கட்சியாக வந்து வளர்ந்து வந்து உதவியாக இருக்கும். அந்த காலத்தில் இன்னும் 10ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது எத்தனையோ சோதனைகள் தாண்டி சாதனை படித்து வரும் அந்த கழகம் இன்னும் 11 ஆண்டு காலம் இதுபோன்று மக்கள் சேவை புரிய வேண்டும் என்று நமது சவுதி பிரிவு சார்பாக கேட்டுக்கொள்கிறது. அன்பின் மொழி தமிழ் மொழி காப்போம், அனைத்து மொழியை கற்போம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொள்கையை பிரகடனம். அரசியல் தூய்மை, நாணயம், மனித நேயம் ஆகியவற்றை கடைபிடித்து வறுமை கோட்டிற்கு கீழே மக்கள் நிலையை உருவாக்கிட பாடுபடுவதை முதலில் லட்சியம். மக்களின் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கருத்து நிறுத்த லஞ்ச லாபத்தையும் ஊழலையும் அரசியல் குறையப்படிவிட்ட புத்தலாட்டம் ஆகிய அயோக்கியத்தனம், சுயநலம் ஆகியவற்றை முஸ்லிம் கருத்து நிறுத்தியும் எதிர்காலத்தை அவற்றை அறவை முடிந்தது. தீவிரவாதத்தின் தூண்டுபவர்களையும் தீவிரவாதத்திற்கு துணை புரிந்தவர்களையும் ஒட்டுமொத்த தீவிரவாதத்தையும் நாட்டில் இருந்து அடியோடு ஒழித்து எந்த சம்பந்தத்தின் மிகையை உருவாக்குவது. அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்கு உள்ள நிதி பிரச்சனைகளை
சுமூகத்தையும் கண்டு நட்புறவை வளர்த்து அதன் மூலம் அந்தந்த மாநிலங்களில் இல்லாத தண்ணீரை தமிழகத்துக்கு பயன்படுத்தும் நோக்கில் நதிகளை இணைப்பதற்கு அடித்தளம் பெறுவது தமிழகத்தின் கல்வியும் அந்த தரத்தையும் உயர்த்தும் நோக்கில் பண்டை கால வரலாறு பண்பாடு மாறாமல் அதே நேரத்தில் நவீன காலத்தில் நடைமுறைக்கும் ஏற்ப நடைமுறை கல்வியும் தொழில் கல்வியும் முக்கியத்துவம் தரமான கல்வி தமிழகத்திற்கு அளித்த மாணவிகள் எதிர்காலத்தில் ஒளிமயமான எதிர்காலமாக மாற்றுவதை இந்திய வழியில் தமிழகத்தில் முதல் மாநிலமாக மாற்றுவது விவசாயிகளின் நலன் காத்திட விவசாய விளைபொருட்கள் நியாயமான விலையை நிர்ணயம் செய்வதற்கு வழிவகைகள் ஏற்படுத்துவது நெசவு தொழிலை நவீனமயமாக்கி நசித்து வரும் நெசவு தொழிலில் நெசவாளர்களின் நலனுக்கு காத்திட புதிய திட்டங்கள் திருத்தப்பட்டு நெசவு தொழிலின் வளர்ச்சி பாடப்படுவது ஆண்களுக்கு இணையாக பெண்கள் மதிப்பு மரியாதை கொடுப்பது பாடுபடுவது அன்பு வரும் நாட்கள் என்பதை எங்கள் லட்சிய கொள்கை விளக்கமாக எடுத்துக்கொண்டு தமிழகத்தை அன்பு நண்பர்களை அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையாக அன்பும் பாசம் என்று கேட்டால் அவர்கள் வாழ்க்கை மற்ற அரசியல் தலைவர்கள் கூறியிருக்கார் அவர் மனம் கலந்த பசுவின் பாலையோட சுத்தமான மற்றவர்களை கொடுத்து அவருக்கு பழக்கங்களை கொடுத்தது மட்டும்தான் பழக்கம் வள்ளல்கள் பற்றி சரித்திரத்தை படித்தது உண்டு ஆனால் வாழ்த்து நோக்கி இருக்கும் வள்ளல் கேட்டால் அவர்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் நல்லவர்களுக்கு சோதனை வருவதில்லை ஆச்சரியமில்லை அரசியல் வருவதற்கு அவர் தயாராகும் நேரத்தில் ஒரு இருவர் அவரிடம் கேட்கிறார் அரசியல் ஒரு சாக்கடை என்று கூறி பல பெரிய மனிதர்களை ஒதுக்கிக் கொண்டிருக்கிறது நீங்கள் இப்போது அரசியலுக்கு வருகிறீர்கள் என்று கேட்க புன்னகையுடன் அளித்த பதில் அதை நான் சுத்தம் செய்ய வந்த ஒரு துப்புரவு பணியாளர் என்று கூறினார். இப்படி கேட்டதை பற்றி எவ்வளவோ சொல்லலாம். புதிய காலத்தில் வந்துட்டு தமிழகத்தில் ஒரு புதிய ஒரு எழுச்சி கேட்டது வந்துட்டு இந்த மாதிரியான எந்த ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு குறுகிய காலத்தில் யாருமே அவ்வளவு வீரமா வந்துட்டு இவ்வளவு சிறப்பாக வந்து எழுச்சியா வரல. அது நம்ம வரையில கேட்ட கட்சி மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க ஆட்சியை பற்றி நம்ம இப்போ எதுவும் விவாதமாக பேசவும் முடியாது. ஆனால் இருந்தாலும் இவங்க பண்ணுற அனுகூலிகள் முக்கியமாக அவ்வளோ நடந்துட்டு இருக்கு. எல்லா மாவட்டங்களிலும் வந்துட்டு அவ்வளோ போராட்டங்கள் அவ்வளோ வந்துட்டு பொதுமக்களுடைய சொத்துக்களை வந்துட்டு அவ்வளோ இது பண்ணுறாங்க, நாசம் பண்ணியிருக்காங்க. இது வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இவங்க வந்து எப்போ திருந்த போறாங்கன்னு தெரியல. இவங்க வந்துட்டு ஊழலுக்கு எதிராக போராடுறாங்களா இல்லை வந்து அம்மா வந்துட்டு கைதாகிருக்காங்க. 18 வருஷமா நடந்துருக்கு இந்த சம்பவம். 18 வருஷமா நடந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வமா தீர்ப்பு நடந்தது. இதுக்கு இவங்க காட்டுற வந்துட்டு தமிழ்நாட்டில் இவங்க நடத்திட்டு இருக்கிற போராட்டம் வந்துட்டு அது நமக்கு ஒரு வெற்றி. 2016 அவங்க வந்துட்டு நல்ல ஒரு எதிர்காலத்தை நமக்கு அவங்க மூலமாகவே கொடுத்தாங்க. இது வந்து 100க்கு 100 உண்மை. இனி வந்துட்டு அவங்களுக்கு தொடர்ந்து திரும்பி வருவாங்க என்பது கனவு கூட காண முடியும். அது வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாச்சு. அதாவது குற்றவாளிகள் முதல் அவங்க வந்து வழக்கில் இருந்து அவங்க தீர்ப்பு வெளியான உடனே இவங்களுடைய ரியாக்ஷன் எந்த அளவுக்கு மோசமா இருந்ததோ அதுவே இப்போ வெற்றி, நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி. அதாவது தமிழகம் முழுவதும் தனியார் பேருந்துகள் நிறுத்த மக்கள் கட்டணம் அவதி பொதுமக்கள் நெருப்பு வாழ்க்கை பாதிப்பும் இதற்கு தீர்வு என்ன? நல்ல முடிவு எடுக்குமா தமிழக அரசு? அவர்களது தலைவில் வெளியே வருவதற்கு இத்தகைய நடவடிக்கைகள் உதவுவதற்கு பதிலாக எதிர்மறைகளை ஏற்படுத்தும் ஊடகங்கள் மூலம் நிதித்துறை உலகமும் பொதுவானவர்கள் பார்த்துக் கொண்டு முகம் சுழிக்கவும் செய்கின்றனர். இப்போது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் தைரியத்தை விரிவாக செயல்கள் மேலும் மேலும் பிரச்சனைகள் சிக்கலாகும் என்பதை உணர்ந்தும் அத்தலைமையை முன்னிலை இவர்களுக்கு அறிவுரை கூறினால் அது அவர்களுக்கு கட்சிக்கும் ஆட்சிக்கும் பயன்படும். ஏமாற்று வேலை என் தலைமையிடம் இல்லை. எச்சு பிழைக்கும் வழக்கமும் என் தலைமையிடம் இல்லை. பிறக்கும்போது விநாசம், வாழும்போது வள்ளல். வாழ்க கேட்டல், வளர
இப்பொழுது நமது அமைச்சர்கள் தேசிய முற்போக்கு நாடுகளுக்கு அடைத்தலைவர் கணேசமூர்த்தி அவர்களுக்கு நமது சவுதி அரேபிய கிளை செயலாளர் அவர்கள் முன்னாடி கொடுத்து Saudi Arabia bisa melakukan semua perlawanan untuk mengatur. அவர்களுக்கு கொஞ்சம் முன்னாடி போடுவார். அடுத்ததாக கழகத்தின் சவுதி அரேபிய செயலாளர் அண்ணன் பிரபுதலான் அவர்களுக்கு கொண்டாடி கொடுத்து வருகிறார். அடுத்ததாக துணை செயலாளர் ஜே முருகன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி போர்த்தி வந்திருப்பார்கள். தேதிமுக கழகத்தின் துணை பொருளாளர் அண்ணன் முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வந்திருக்கிறார்கள். இளைஞரின் செயலாளர் அண்ணன் அஜ்மல் அவர்களுக்கு முன்னாடி போட்டி வருகிறார்கள். இப்பொழுது செயலாளர் ஷேக் இப்ராஹிம் ஷேக் அவர்கள் முன்னாடி போட்டி தந்தைக்குரிய
கேப்டன் பண்ணது அவர் கேப்டன் அவர்களுக்கு உறுதுணையாக கோல் கொடுக்கும் முடியாத சட்டமன்ற உறுப்பினர் செயற்குழு பொதுக்குழு சிவகுமார் அவர்களே, ஜே முருகேசன் மணிஷன் ஜே முருகேசன் அவர்கள், ராமகுலா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், ஜே ரகேன் தேசிய செல்வம் 2016 கேப்டன் அவர்களின் தமிழக முதல்வராக அதே மாதிரி நிஜம் படிக்கிறது வண்டி போயிருக்கோம் தேசிய முற்போக்குக்கிறார் அப்படிங்கிற பேர் தேசியத்தின் மேல அதை எப்படி சொல்றது அந்த சொல்லும் பேசும்போது கூட காவிரி பெரியார் பெரியார் பெயர் அணை பிரச்சனை இதெல்லாம் கேப்டன் அவர்களால் தாண்டி அதே போல நாம் செய்ய வேண்டிய தெரிந்த சிலர் தாராளமாக இருக்கலாம். நாம் இங்கிருந்து தலைமையிடம் கேட்டு அவர் முதல்வராவதற்கு 2016 முதல்வராவதற்கு நம்ம போட்டு போனது ஒரு பக்கம் போட்டு போனது ஒரு பக்கம் நம்மளும் அங்கே இருக்க குற்றங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் என்ன செய்யும் அப்படிங்கிறத தலைமையிட்ட கேட்டு அதுக்கு நம்ம அங்கே இருக்க குற்றங்களை ஊக்குவிக்கணும். ஊக்குவித்தால் மட்டுமே நம்ம செய்யணும். செஞ்சோம் அப்படின்னு சொன்னாதான் அது நம்ம சவுதி அரேபியாவுக்கு ஒரு பெருமை. அதை நம்ம செய்யணும். அதை செய்யறதுக்கான முயற்சி நம்ம அவைத்தலைவர் செயலாளர் இவங்களாம் எடுக்கணும். அதே போல அவர்களுக்கு உறுதுணையாக இங்கே இருக்கிற நண்பர்கள் அவர்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அவர்களுக்கு நாங்கள் ஊக்கத்தை கொடுப்போம் என்றால் தான் அவர்கள் அதை விழிப்புணர்வு செய்ய முடியும். அவர்கள் மட்டுமே அதை செய்ய சாத்தியம். அவர்கள் தலைமையிடத்தில் அவர்கள் மட்டுமே
உண்மையில் அவர் கூறிய அத்தனையுமே வந்து உண்மை. அனைத்துமே இப்பொழுது நமது பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் இவரது சிறிய 2 வார்த்தை பேசுவார். அவர்களுடைய மேடை பொருளாளர் சிவகுமார், செயலாளர் முருகேசன், முருகன், ரஹ்மானுல்லா, கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பொறுப்பாளர்கள் பேசி கூட்டம் சிறிதாக இருந்தாலும் செயல்பாடுகளுடைய திறமைமிக்க இளைஞர்கள் அனுபவம் அதெல்லாம் ஒன்று தகுந்த எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஆலையில் அமைத்துக் கொண்டிருக்கும் என்னை விட வயதில் மூத்தவர்கள் தான் அனைவரும். இருப்பினும் எனது சகோதரர் மிகுந்த தீவிர விஜயகாந்த் ரசிகர். ஆனால் எனது அண்ணன் உயிரோடு இல்லை. நான் இந்த பையனை அணிந்த பொழுது என் அண்ணனின் சார்பாக அணிகிறேன் என்று கேப்டன் மூலமாக இந்த மேடையில் ஏறி இந்த மைக்கை பிடித்து நான் கண்டிப்பாக பேச வேண்டும் என்று குடித்துக் கொண்டிருந்த போது அண்ணன் அவைத்தலைவர் கணேசன் அவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கும் யாராவது வந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தால் வந்து பேசுங்கள் அப்படின்னு கூறும்போது எனக்கு உண்மையிலே இந்த மைக்கை குறித்து எனது உணவுபூர்வமான விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான ஒரு வேண்டுகோள். எதையுமே சொல்றதை விட செஞ்சு காட்டணும்ன்றதுதான் எனக்கு பிடிக்கும். சிலவங்க சொல்லுவாங்க நான் அப்படி செய்வேன் அப்படின்னு செய்யணும். செஞ்சதுக்கு அப்புறம் இது செஞ்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லணும். அப்பதான் யாரும் நம்மளை திருப்பி கேட்க மாட்டான், திருப்பி அடிக்க மாட்டான். எம்ஜிஆருக்கு அப்புறம் நல்லபடியா நல்ல ஒரு உணர்வோட மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரே தலைவனாக கேப்டன் விஜயகாந்த் திகழ்ந்திருக்கிறார் என்பதை தெரியும். ஏனென்றால் குஜராத்தில் கவர்மெண்ட் அளித்தது முதல் முதலாக கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். யாரையும் சொல்ல முடியுமா? யாரையும் சொல்ல முடியுமா? இல்ல. ஏன்னு கேட்டா கேப்டன் மட்டும்தான் முதல் நிவாரண நிலையத்தை அவர் சொந்த நிவாரண நிலையத்தை எல்லோருக்கும் தெரியும். நான் வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் சில விஷயங்கள் திரைப்பட வாயிலாக கேப்டன் பிரபாகரன் அந்த திரைப்படத்தின் வாயிலாக அவருடைய முயற்சிகளை திரைப்படத்தில் காமிச்சிருப்பார்கள். அது திரைப்படத்தோடு முடியாமல் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தனது வாழ்க்கையிலும் தனது அரசியல் துறையிலும் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார். தாம் முன்னேற என்னென்ன வழிகளை செய்ய வேண்டுமோ அதை மக்களுக்கு இவரை நாம மேல உட்கார வச்சாதான் செய்வாருன்றதெல்லாம் கிடையாது. அவர் இல்லாத தான் அதனால தெரியாது. திரைப்படத்தில் இருக்கிறப்பையும் விஜயகாந்த் அவர்கள் என்னென்ன செய்யணுமோ மக்களுக்கு செஞ்சு கொண்டுதான் இருந்தாங்க. அது சில விஷயங்கள் வெளிப்படையா வராது. இப்ப நானும் நீங்க வெளியே வராது. அது ஒரு கோஷிங் நம்ம செஞ்சா வெளியே வரும். ஆனா அப்ப விஜயகாந்த் சரிவர யாருக்கும் தெரியல. அப்ப இருந்து நல்லதாங்க பண்ணிருக்காரு. அரசியல் மட்டும்தான்
வந்து வரவில்லை. ஏனென்றால் அவரை ஏற்றுக்கிட்டா இவர் வந்துருவாரு, முன்னாடி இவர் நிற்பாரு அப்படின்ற மாதிரி பல கட்சிகள் வந்து அவரை வந்து டவுட் பண்ணி வைக்கிறது. நல்லா பேசுனாங்க. எம்ஜிஆரை பார்க்க போனா சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். அது எல்லாரும் போய் கேட்க மாட்டாங்க. நல்லா இருக்கலாம்னு வாய்க்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாப்பிடுங்க. இது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு எதை வேணாலும் கொடுங்க, அதை திருப்தி பண்ண மாட்டாங்க. ஆனா வயிறார சாப்பாடு போடுங்க, அந்த மனுஷன் வந்து வயிறார மனசார வாங்குவான். அதே மாதிரி தான் விஜயகாந்த் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பல்லாயிரக்கணக்கான மைலில இருந்து நம்ம இங்க வந்து இருக்கோம். யாருமே தெரியாது. இங்க சேர்த்துக்கிறீங்கன்னா தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் மட்டுமே தான் நம்ம கை தட்டிங்க அப்படியே விட்டுறக்கூடாது. இவங்க அடிக்கிற அடி அங்க கேட்கணும். எங்க சென்னையில நம்ம கேப்டன் கால வரணும், நாம என்ன பேசுறத அவருக்கு போகணும். அவர் நம்ம பேசுறத வச்சு நமக்கு தெம்பு கொடுக்குற வகையில அங்க செயல்படணும். தலைவர் அங்க செயல்படணும், நல்லா இருக்கணும், கட்சி நல்லா இருக்கணும். இவங்க வந்து நமக்காக அவங்களுக்காக பேசுறதை விட கேப்டன் இந்த செஞ்சிருக்காரு, செஞ்சுட்டு இருக்காரு, செய்ய போறாரு, செஞ்சு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னதான் நான் விரும்புறேன். இதுல தப்பு தான் எனக்கு படிச்சுக்கணும். அதே மாதிரி எல்லாருமே முன்னாடி வந்து யாரும் பேச முடியல, எனக்கு பேச வராதுன்றதெல்லாம் உட்காந்துங்க அப்படிலாம் வேண்டாம். எல்லாருமே பேசலாம், மனசுல இருக்கிறத எல்லாருமே பேசலாம். நம்ம தான் எல்லாமே நம்ம நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியும். கேப்டன் புரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம அண்ணன் டிஷர்ட் கொடுத்துருக்காரு, பேட்ச் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த டிஷர்ட் பேட்சை விட நம்ம மனசுல கேப்டனை நீங்க அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. எல்லாமே இருக்காங்க. திமுக வந்துச்சு, அதிமுக வந்துச்சு, இவங்க ரெண்டு பேரும் தான் பெரிய வந்துட்டு இருக்காங்க. நம்ம கேப்டனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவர் வந்து முடிக்கணும், அவர் செய்யணும். அப்ப உள்ளது இந்த ஏழை மக்கள், எம்ஜிஆர் பார்க்க முடியாத ஏழை மக்கள் திரும்பி பார்ப்பார்கள். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒரு எம்ஜிஆர் தானா, இவரை ஏன்னா ஒரு நாள் மிஸ் பண்ணுமா அப்படின்னு வந்து ஒரு மனசுல வந்து ஒரு கேள்வி பிடிக்கும். நல்ல மனுஷன், இதயமுள்ளவன், இறக்கமுள்ளவன், ஈரமுள்ளவன், ஏழைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு தகுதியான தலைவர் கேப்டன் விஜயகாந்த். இந்த விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுவது எல்லாமே எனக்கு எனது சகோதரர் மூலியமாக என்னோட வார்த்தைகள் வர மாதிரி இந்த வார்த்தாவில் இந்த திடலில் உள்ளே அரங்கிற்குள் பேச முடியாது ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு அளித்ததற்கு மிக மிக நன்றியை தெரிந்து கொண்டு கேப்டன் பாருங்க, கேப்டன் முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று தமிழ் சொல்லறா, தலைவரும் இல்லா, ஈழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு என்று கலந்த மொழி மொழியுடன் வாழ தேர்ந்தெடுக்கிறார் என்று இப்போது துணை செயலாளர் முருகன் அவர்களுக்கு உருவாக்குவார். தேசிய அருமையான சந்தர்ப்பத்தை அவைத்தலைவர் கணேஷ் அவர்கள் சபைக்கு முன்னால சொல்லியிருந்தாரு. அதை ஏற்று அழகா வந்து அண்ணன் கிணடி அவர்கள் சிறப்பா ரொம்ப அழகா, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ஸ்பீச் நல்லா இருந்தது. நான் ரொம்ப நன்றி. இந்த கூட்டத்தொடர் ஒரு சிறப்பு என்னன்னா, நாங்கள் இப்போ வந்து உறுப்பினர் கார்டு வந்துட்டு இஷ்யூ பண்ணுறோம். ஏற்கனவே ஒரு 150 பேருக்கு நாங்கள் வந்து தலைமை கழகத்தை அனுப்பிட்டோம். இப்போ இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சவுதி மூலமாக நாங்கள் வந்துட்டு சவுதியோட முகவரியில் வந்துட்டு உறுப்பினர் கார்டு கொடுத்துருக்கோம். இருக்கிறவங்க அவங்களோட ஃபார்ம் இருக்குது, கொண்டு வந்தீங்கன்னா ஃபில் பண்ண தயார். நாங்கள் அனுப்புகிறோம், உங்கள் இருக்கையே நாங்கள் அனுப்புகிறோம், ஃபில் பண்ணி கொடுக்குறோம்.
தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சவுதி பிரிவு கழகம் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷத்துக்கு நடுவில் எந்தெந்த நிகழ்ச்சி செஞ்சோம் அதையும் சபைக்கு சொல்லணும்னு சொல்றாரு. அதாவது கடந்த 10ஆம் ஆண்டோட துவக்க விழா வந்துட்டு எங்களுடைய ஊரில் நாங்கள் வந்து சிறப்பாக இது பண்ணோம். அதோட நிகழ்ச்சி கூட நாங்கள் வந்து தலைமைக்கு அனுப்பணும். கேப்டன் நியூஸ்லேயும் போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம். முதல் முறையாக வந்துட்டு எங்களுடைய நிகழ்ச்சி வந்து கேப்டன் ரியாக்ஷன் வச்சு இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்து மென்மேலும் வந்து இது மாதிரி இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறதுக்கு வந்து ஊக்கமாக இருக்கு. அதுக்கு நடுவில் வந்து இப்போ வந்து தலைவர் இந்த 10ஆம் ஆண்டு துவக்க விழா நடந்த அன்னைக்கு வந்துட்டு கழகத்தின் சார்பாக அனைத்து எம்எல்ஏக்களும் காஷ்மீர் நிதித்துறைக்கு வந்து 1 மாத சம்பளத்தை வந்து உதவி அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்களும் சவுதி பிரிவு சார்பாக இப்போ சமீபத்தில் அனுப்பியிருக்கிறோம். 3ஆம் தேதி தலைவருக்கு கொடுக்குறதா அறிவிச்சிருந்தாரு. ஆனால் அந்த ஒரு வார கேபில் வந்து அதுவும் நீங்கள் வந்து கேபிள் நியூஸில் பார்க்கலாம். இது மாதிரி இன்னும் தலைவருக்கு பிடிச்ச விஷயமே வந்துட்டு பல நலத்திட்ட உதவிகள் இதை வந்துட்டு இன்னும் மென்மேலும் சவுதி பிரிவு மூலமாக வந்துட்டு நம்ம அவருக்கு சமர்ப்பிக்கணும்னு கழக நிர்வாகிகள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது துணை பொருளாளர் அண்ணன் முருகேசன் அவர்கள் சிறப்புரையாற்றி வருவார். அனைவருக்கும் தேதிமுக சார்பாக வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் பெரியவர்களுக்கு இளம் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தேதிமுக அது வந்து நீதினால எல்லாரும் வந்து கூடியிருக்கும். எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது நான் வந்து எப்படி சந்திச்சேன்னா, முதல் தடவை போட்டிருந்தாங்க பேஸ்புக்கில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, தேதிமுக அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கூட போடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் வந்து பார்த்தேன். அப்போ நானும் சவுதி ரியாதில் தான் இருக்கிறேன். அப்போ என்னுடைய நம்பர் தொடர்பு கொடுங்க அப்படின்னு நான் போடும்போது முதல் தடவையாக அண்ணன் பன்னீர்செல்வம் நம்மளை தொடர்பு கொள்ள முதல் முறையாக தொடர்பு கொண்டு பேசி அதுக்கு பின்னாக அண்ணன் இப்ராஹிம் அவர்கள் 2ஆவது முறையாக தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டு பேசினாங்க. அதற்கு முன்னால் வந்து தலைவர்களின் 10ஆம் ஆண்டு துவக்க விழா கடந்த துவக்க விழா வந்து கொண்டாடலாம். ரொம்ப சிறப்பாக போச்சு. கேட்க எல்லாரும் கொண்டாடினா அது எல்லாமே நல்லா நியூஸ் எல்லாம் வந்துச்சு. தலைவர் வேண்டி தலைவரை பார்த்து நியூஸில் போட்டுருக்காங்க. இது பார்க்க பெரும்பாலும் இப்போதைக்கு அரசியல் வந்து சொல்றாங்க வந்து சரியில்லை, இவர் வந்து ஆட்சியில் இருக்கிறது அப்படி பண்றாரு எப்படி பண்றாரு, மற்றும் மக்களை பற்றி கவலைப்பட மாட்டாரு. அதெல்லாம் வந்து சும்மா மக்களை பற்றி கவலைப்படுறாரு. ஏன் மக்களுக்காக செய்கிறாரு? நிவாரண நிதி யாருக்கு கொடுக்குறது? இந்தியா வந்து யாரு இந்திய பிரதமர் மோடி கொடுக்க கிடையாது. ஃபர்ஸ்ட் தலைவர் அறிவிச்சாரு 50 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். யாரை அறிவிச்சது? யாருமே அறிவிக்கல. அப்ப அந்த மாதிரி செஞ்சுருக்காரு. அப்ப மக்களை பத்தி கவலைப்படாதது செய்யணும். இன்றைக்கு சென்னையில வந்து ஈத்துடைய பெருநாளை வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு நடந்து முடிஞ்சு விட்டது. நாம் நடைபெற உள்ளதுன்னு சொல்லி நான் ஸ்கூலில் பார்த்தேன். ஆனால் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கும். இவ்வளோ சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கேன். அப்படிலாம் இருக்கும்போது இதுவுடைய யாருடைய சரி என்று தெரியாது. ஆனால் நான் வந்து படிக்க அண்ணன் இப்ராஹிம் அண்ணன் அவர்கள் வந்து என்ன போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அவருடைய கட்டுரை அது வந்து நிறையா இருக்குது. அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி தலைவர் வந்து அவர் கட்சிக்காக அப்படி கட்சிக்கு அவர் வந்து அவரை உட்கார வைக்கிறதுக்காக நம்ம தான் கஷ்டப்படுறோம். அப்புறம் நம்மளை என்னத்தை மாற்ற முடியும்? அவங்க அதை போட்டு இதை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி என்னத்தை பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் பசுவோட பால் எவ்வளவு சுத்தமோ அதோட அவரோட மனசு சுத்தம். சரிங்களா? அதனால வந்து நம்ம யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுறது கிடையாது. இப்படிலாம் இருக்கு. எல்லாருமே ஒவ்வொரு வந்து தலைவருக்காக பாடுபட வேண்டும். அவருடைய கொள்கையை பயன்படுத்த வேண்டும்.
சிறப்பாக செயல்பட வேண்டும். இன்னும் மேலும் வளர எனது வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இன்னும் நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னால் முடியவில்லை. வந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு சகோதரர் ராவ் அவர்கள் சில வார்த்தைகள் தேசிய நன்றி மைக் பக்கத்தில் வச்சு கணேஷ் அவைத்தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, முருகன் துணைத் தலைவர் அவர்களே, சிவகுமார் பொருளாளர் அவர்களே, முருகன் துணைத் தலைவர் அவர்களே, முருகேசன் துணைத் தலைவர் அவர்களே, ரமத்துல்லா துணைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி பொறுப்பாளர் அவர்களே, அஜிமன் செயலாளர் இப்போது நிசாம் கழகத்தின் அன்பு நண்பரான மாலை வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஈது பெருநாளை முன்னிட்டு நம்முடைய கழகத்தின் அங்கத்தினர் அனைவர்களையும் நாம் சந்திக்கின்ற போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றன. ஏனென்று பார்ப்போமேயானால், நான் ஆரம்பத்திலே இந்த சவுதி அரேபியாவிற்கு வருகின்ற போது அண்ணன் முருகன் அவர்கள் எனக்கு பழக்கம். அந்த ஆரம்பத்திலேயே முருகன் அவர்களிடம் நான் சொன்னேன், நான் ஊரிலே தேமுதிகவினுடைய பொருளாளர் என்ற பதவியிலே இருந்தேன். ஆகையால் நாம் இங்கே மிகப்பெரிய ஒரு தேமுதிகவினுடைய ஒரு கூட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், கட்சியின் சார்பாக நாம் ஆதரவை சேகரிக்க வேண்டும் என்று அவரிடம் கூறினேன். அவர் அதற்கு ஆரம்பமாகவே சொன்னார், நாம் சகோதரர் ஒருவர் இப்ராஹிம் சேத் அவர்களே எனக்கு நன்கு தெரியும், நான் அவரிடம் பேசிக் கொள்கிறேன் என்று ஆரம்பத்திலே சொன்னார். ஆனால் என்னுடைய சூழ்நிலையின் காரணமாக அவர் 2-3 தடவை என்னிடம் கூப்பிட்டார். நிஜாம், நீங்கள் வாருங்கள், நாம் இப்ராஹிம் சேத்தை பார்ப்போம், நாம் அவரிடம் கழகத்தினுடைய அங்கத்தினர் அனைவரையும் நாம் சந்திக்க ஏற்படுத்துவோம் என்று கூறினார். அந்த நிலையிலே என்னுடைய சூழ்நிலை காரணமாக வெளியே வர முடியாத சூழ்நிலை. ஆனால் நீங்கள் ஆரம்பிங்கள், கட்சி ஆரம்பிங்கள், நாங்கள் கண்டிப்பாக வருவோம் என்று ஒரு நாள் அவரிடம் கூறினேன். திரும்பவும் 2-3 தடவை அவர் கூப்பிட்டார். பொழுதுப்போ கேப்டன் அவர்களுக்கு கேள்வி வருகின்ற சமயத்திலே என்னை வந்து வற்புறுத்தினார். நிஜாம், நீங்கள் வாருங்கள், இன்று கழகத்தின் கேப்டன் அவர்களுக்கு, தலைவர் அவர்களுக்கு நாம் கேக்கு வெட்டி கொண்டாடுகின்றோம், நீங்கள் வாருங்கள் என்று கூறியவுடன் மிகவும் சிறப்பாக செய்யுங்கள். ஏனென்று பார்ப்போமேயானால், கழகம் இந்த சவுதி அரேபியா மட்டுமில்லாமல் வேறு எங்கெங்கே எல்லாம் தமிழர்கள் இருக்கின்றார்களோ அங்கெங்கே எல்லாம் தேமுதிகவினுடைய கழகம் வளர்ந்து வளர வேண்டும் என்று நான் அவரிடம் கூறினேன். அப்போது அவர்கள் திரும்பியும் ஹஜ்ஜி நோன்பு பெருநாளே சொன்னார், நிஜாம், நீங்கள் ஹஜ்ஜி பெருநாளோடு நாங்கள் ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம், அந்த நிலையில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கூறினார். ஆனால் இன்று தமிழகத்தினுடைய நிலைப்பாடுகள், இன்று தமிழகத்தினுடைய நிலைகள் எப்படி சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏற்று பார்ப்போம், இன்று தமிழகம் சிரித்துக் கொண்டிருக்கின்றன, மிகவும் ஒரு கேவலமான நிலைகளை ஆளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஏற்று பார்ப்போம், 12 ஆண்டு
18 ஆண்டுகள் இந்த வழக்கை நீ ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றாய். இந்த வழக்கிலே செலவழித்த பணங்கள் யாருடைய பணம்? மக்களுடைய வழிபடம் அல்லவா? இந்த தமிழ்நாட்டில் எந்த மனிதர்களாலும் சிந்தித்ததுண்டா? நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் கொடைநாட்டு முதல் அனைத்து சொத்துக்களையுமே அந்த அம்மா காமித்தது எனக்கு மொத்தம் எம்ஜிஆருடைய அடிப்படையில் வெறும் 6 கோடி ரூபாய். எனக்கு சம்பளம் ஒரு மாதத்திற்கு 1 ரூபாய் சம்பளம். நீங்கள் 6 வருடம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள், 5 ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்கின்ற போது அந்த ஆட்சியோட பணம் 60 ரூபாய். நீங்கள் இந்த வழக்கிற்கு 18 ஆண்டுகள் நீங்கள் இந்த வழக்கிற்கு செலவு செய்த பணங்கள் எத்தனை கோடிகள் என்று நாம் பார்ப்போம். மிகவும் தமிழகம் மிகவும் வருந்த வேண்டிய ஒரு விஷயம், வெட்கப்பட வேண்டிய விஷயம். இன்று தமிழர்கள் எத்தனையோ மக்களுடைய கடைகள் அழித்து வைக்கப்படுகின்றன, நம்முடைய தமிழக பஸ்கள் எரிக்கப்படுகின்றன. இதற்காக வேண்டி இந்த எரிக்கின்ற மனிதர் உணர வேண்டும். நாம் யாருடைய பணத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம், யாருக்காக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம், நாம் யோசிக்க வேண்டும். நாம் இன்று கடைக்கு வியாபாரத்திற்கு நாம் இன்று கடைக்கு சென்றால் மட்டும்தான் நம்முடைய குடும்பங்கள் சாப்பிட முடியும். எந்த அரசியல் கொண்டு நம்மளுக்கு பணம் தராது நீ சாப்பிடு என்று. ஆனால் இன்றைய சூழ்நிலை மிகவும் கேவலமான ஒரு நிலையில் அடுத்த மாநிலங்கள் பேசுகின்றன. தமிழர்களுக்கு புத்தி இல்லையா என்று பேசக்கூடியவரால் இவ்வாறு நிலைக்கு நாம் தமிழகம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். உண்மை சாதனை நிறுத்தப்பட வேண்டிய விஷயம் என்று பார்ப்பதால் நம்முடைய நிலைப்பாடுகள் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. எதற்காக வேண்டி நாம் அடிக்கின்றோம், எதற்காக கடைகளை உடைக்கின்றோம், எதற்காக வேண்டி பஸ்களை தீர்க்கின்றோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பு நண்பர்களே, நாம் 2016ஆம் ஆண்டு கேப்டன் அவர்களை மீண்டும் நாம் பதவியில் அமர்த்துவோம். எதிர்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் மீண்டும் தமிழகத்தின் தலைவராக இருப்பதற்கு நாம் முன்னின்று செயல்பட வேண்டும். நம்முடைய வாக்குகளை சேகரித்துக் கொள்ள வேண்டும். தமிழகத்திலே 6-7 கோடி மக்கள் இருக்கின்றார்கள் என்றால் இந்த 7 கோடி மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் தமிழகத்திலே தேர்வுக்கு உழக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த சவுதி அரேபியாவுடைய சவுதி நண்பர்களின் மன்றத்தில் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பன்னீர்செல்வம் அவர்களும் மறுபடி ஆர்வம் அவர்களும் நடராஜன் அவர்கள் கண்ணன் அவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தொலைவில் இருந்து அதற்காக ஒரு சிறப்பாக வருகை கொடுத்தது ரொம்ப எல்லாருக்கும் நம்ம கேட்டதுக்கு Kemana? லட்சுமண் கார்டு வந்து நான் மெம்பர் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மேக்சிமம் சப்போர்ட் எல்லாருக்கும்
தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம். அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு. வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு. மனங்களை கவர்ந்திட ஜனங்களை அணைச்சிட மதுரையில் பிறந்தவனே. நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம். அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். தென்னாடு கொண்டாடும் சிங்கம் ஒளி என்னாடும் மங்காத தங்கம். வீரத்தில் தேசிங்கு ராச மக்கள் உள்ளத்தில் உட்கார்ந்த நேச. பூவத்த மனசுள்ள பொன்னான அண்ணனுக்கு ராவுத்தர் போல நல்ல துணை இருக்கு. அட மதத்தை பார்க்காம மனச பார்க்கிற மன்னனுக்கு எங்கே இணை இருக்கு. எங்க மன்னனுக்கு எங்கே இணை இருக்கு. ஐயா